நமக்கு இந்த பாவம் புண்ணியம்ங்கிற ரெண்டுத்துல இருந்து விடுபட முடியும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பகவான அடையலன்னா இந்த மோட்சத்தை அடையவே முடியாது. அப்போ நமக்கு முதல்ல இந்த தன்மை வரணும், பக்தி வரணும். அதுக்கப்புறம் ஒன்று சொல்றார், மகாபுருஷ சம்சயம். மகாபுருஷ சம்சயம்னா நல்ல மனிதர்களோட சேர்க்கை, மகான்களோட நம்ம சேரணும். நம்ம லெவல்ல பிடிச்ச வாழ்க்கை இருக்கிறதுங்கிறது கிடையாது. பெரியவாளோட இருந்தா கஷ்டம்னு இருந்தாலும் இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெரியவாளோட இருக்கும்போது நம்ம ஒரு பயத்துல இருப்போம், ஒரு ஒழுக்கத்தோட இருப்போம். தப்போ ரைட்டோ அவர் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற பயத்திலேயே, பிடிச்சு பண்றோமோ பிடிக்காம பண்றோமோ, அவர் இருக்காருங்கிற பயத்திலேயே நம்ம தப்பு பண்ணாம இருப்போம். சரியானது கூட பண்ணாம போலாம், ஆனா தப்பு பண்றதுக்கு பயப்படுவோம். அது யாருனால? ஒரு பெரியவர்கள் இருக்கிறதுனாலதான் இல்லையா? நம்ம இன்னைக்கு பெரியவர்கள்னு நம்ம அவர்களை துச்சம் பண்ணினோம்னாக்க நாளைக்கு நமக்கு வயசாகுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். நாமளும் நமக்கும் வயசாகும், நாமளும் பெரியவர்கள் ஆவோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு இங்கிலீஷ்லாம் ஒரு கதை சொல்லுவா, அந்த குழந்தை ஓல்டேஜ் ஹோம்லலாம் போட்டுட்டா அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை என்ன பண்ணானா ஒரு ரூமை கட்டின்னு இருந்தான். அவன் பெரியவன் ஆகிட்டு. இது யாருக்குன்னா, இல்லை நீங்க தாத்தாவுக்கு போட்டேன்னா உங்களுக்கு இந்த ரூம் அப்படின்னு சொன்னான் அவ அப்பா. ஏன்னா திரும்பி அவளுக்காக தானே வரப்போறது இல்லையா? அப்படி பெரியவர்களை நம்ம மதிக்கணும், பெரியவர்களுடைய வேல்யூஸ்க்கு மரியாதை கொடுக்கணும். அவருடைய இருப்பு, அதாவது அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ்ல நம்ம சர்வ ஜாக்கிரதையா நடந்துக்கணும். நம்மளுடைய சின்ன அசைவு கூட அவர்களை ஹர்ட் பண்ணிடுதுன்னா அதனுடைய பாவம் நம்ம தான் அனுபவிக்க வேண்டியது இருக்கும், நம்ம சந்ததிகள் அனுபவிக்க வேண்டியது இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதனால பெரியவர்கள் வயசுல இருந்தாலும் சரி, படிப்புல இருந்தாலும் சரி, பக்குவத்துல இருந்தாலும் சரி, ஒழுக்கத்துல இருந்தாலும் சரி, இவா 4 பேர் பெரியவர்கள்னு சாஸ்திரம் சொல்றாங்க. படிப்புனால பெரியவர்கள், ஒழுக்கத்தினால பெரியவர்கள், வயசுனால பெரியவர்கள், இவா எல்லாரும் பெரியவர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கிறவர்களை மதிக்கணும், அவர்களும் அதுக்கு தகுந்தாறு கூட நடந்துக்கணும். அவ பெரியவர்கள்ங்கிறது அந்த ஸ்தானத்துல மாத்திரம் இல்ல, அந்த பெரியவர்கள் மாதிரி அவ நடந்துக்கணும். அவ அந்த அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். இப்ப எல்லாரும் கேட்டா அவ அப்பாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவான். அவளை விட இவா ஒரு 50% தான் இருப்பான். இவா என்ன பண்ணுவா, இவாளை விட இவாளை இதா பேசுவா. அடுத்த ஜெனரேஷன் என்ன சொல்லுவா, எங்க அப்பாவே ரொம்ப பெருசு. ஏன்னா இன்னைக்கு நம்ம அவ பண்ணதை ஒரு 50% பண்றதே நம்மளால முடியாது, அதுவே பெரிய டாஸ்கா இருக்கும். ஸோ நமக்கு நிறைய குறைஞ்சுட்டு வந்தாலும் இந்த வேல்யூஸை விட்டுடக்கூடாது, மதிப்பை விட்டுடக்கூடாது, பணிவை விட்டுடக்கூடாது, அன்பை விட்டுடக்கூடாது. இதெல்லாம் அத்தியாவசியமான விஷயம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரையாரிட்டி, இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் வாழ்க்கையில். இதை நம்ம கொடுத்தோமே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையானது பவித்திரமாகும். நம்ம சொன்னா போல அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொன்ன மாதிரி, அறத்தான் வருவதே இன்பம். அறம்னா என்ன அர்த்தம்? தர்மம்னு அர்த்தம். அறத்தான் வருவதே இன்பம். தர்மத்தினால உனக்கு கிடைக்கக்கூடியதுதான்ப்பா சௌக்கியம். மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. இங்க நம்ம ஏற்படக்கூடிய சௌக்கியமோ பணமோ காசோ ஸ்தானமோ எதுவுமே உன் கூட வரப்போறது இல்லை. நம்ம ஞாபகம் வச்சுக்கோ, உன் தர்மம் தான் உன் கூட வரும். அறத்தினுங்க ஆக்கமும் இல்லை, அதை மறத்தலில் மூங்கில்லை கேடு அப்படிங்கிறது. வள்ளுவரை எடுத்தா அப்படி கொட்டுறது, அப்படி அவ்வளோ விஷயங்கள். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேத பொருளாய் மிக விளங்கிங்கிறார் பெருமையழகர் சொல்லும் பொழுது. வள்ளுவருடைய விஷயம் ரொம்ப சின்னதா இருக்கும், 2 வரியில முடிச்சுட்டு போயிடுவார். ஆனா அதனுடைய அர்த்தம் ஆச்சரியமான அர்த்தமா இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அந்த பற்று இருக்கணும். நம்ம எந்த தேசத்திலிருந்து வந்திருக்கோம், நமக்கு என்ன பூர்வீகம், நம்ம குலதெய்வம் என்ன, நம்ம படிப்பு என்ன, நம்ம பாரம்பரியம் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலனாலும் அட்லீஸ்ட் அதுல மதிப்போட இருக்கணும், கௌரவத்தோட இருக்கணும். இந்த கிரந்தங்கள்லாம் யாருக்காக பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க? சிந்தனை பண்ணணும், நமக்காக தான். அவர்கள் பாருங்க, கிரந்தம் பண்ணினதுனால இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ணின ஆச்சாரியால் பண்ண கிரந்தத்தை பத்தி நம்ம பேசுறோம். எத்தனையோ ரிஷிகள் பண்ணின அனுஷ்டானத்தை இன்னைக்கு நம்ம பண்றோம். அதனாலதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் ரிஷிகளுடைய கடன். பிரம்மச்சரியேன ரிஷிப்யா அப்படின்னு அர்த்தம்னா, வேத முறைப்படி வாழறதுனால ரிஷிகளுடைய கடன் நிவர்த்தியானது. யஜ்ஞேன தேவேப்யா, பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய பூஜை அனுஷ்டானங்கள், அக்னி உபாசனை, ஒரு உபாசனம் பண்ணலாம். விவாகமானவா, விவாகம் ஆகாத குழந்தைகள்லாம் சமிதாதானம் பண்றது, பகவானை இப்போ ஒரு கோவில் புனர் நிர்மாணம் பண்றது, ஒரு நெய்வேத்தியம் கூட இல்லை, ஒரு விளக்கு இல்லை, அந்த மாதிரி கோவில்கள்லாம் நம்ம புனர் நிர்மாணம் பண்ணி அதுக்கு ஏதாவது சகாயம் பண்றது, இல்லைன்னா ஒரு விளக்குக்கு எண்ணெயாவது வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரி சின்ன சின்ன தர்மங்கள், நமக்கு விதிக்கப்பட்ட தர்மங்கள் பண்றதுனால தேவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடன் நிவர்த்தியா. பிரஜா பித்ருப்யா,
நல்லபடியா விவாகம் பண்ணிண்டு தார்மீக முறையில விவாகம் பண்ணிண்டு தார்மீக முறையில காமத்தை அனுபவிச்சு தார்மீக முறையில பிறக்கக்கூடிய குழந்தைகள்னால நம்மளுடைய பித்ருக்கள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம ஏற்படுத்தின கடன் நிவர்த்தியாகுது அப்படின்னு சொல்றோம். இப்படி 3 கடனோட ஒரு பிராமணன் பிறக்கிறான். பிராமணன் பிறக்கும் பொழுதே இந்த 3 கடனோட பிறக்கிறான். அதுல இருக்கக்கூடிய ரிஷி கடன் தான் இப்ப நம்ம இந்த உபநயனம்ங்கிற சம்ஸ்காரம். ரிஷிகள் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா, நம ரிஷிभ्यो மந்திரகிருத்யோ மந்திரபதிभ्यो மாமாவிருஷஜோ மந்திரகிருதோ மந்திரபதஜः பராதுர்மாஹ ரிஷீன் மந்திரகிருதோ மந்திரபதீன் பராதாம் அப்படின்னு வேதம் சொல்றோம். ரிஷிகள்லாம் அவர்களுடைய சுகங்கள்லாம் தியாகம் பண்ணிட்டு காட்டுலையும் காட்டுலெல்லாம் வாசம் பண்ணிட்டு அவர்களுடைய விருப்பு வெறுப்பெல்லாம் விட்டுட்டு அவர்கள் ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வேத சப்தங்கள்லாம் நமக்கு எடுத்து கொடுத்தார். வேதங்கிறது இந்த பழைய காலத்துல எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்பேஸ்ல இருந்தது. சவுண்டுங்கிறது என்ன சொல்றோம், ஸ்பேஸ் தானே இல்லையா? நம்மளுடைய உடல் இருக்கு பாருங்க, இது பூமி தத்துவம். மூச்சுங்கிறது காற்றினுடைய தத்துவம். நம்ம சரீரத்துல எதை போட்டாலும் ஜீரணமாகிறது பார்த்தீங்கன்னா அது அக்னி தத்துவம். வாக்கும் அக்னி தத்துவம். ஜலம்ங்கிறது கேட்கவே வேண்டாம். நம்ம சரீரத்துல வரக்கூடிய பெரும்பாலான வஸ்துக்கள் ஜலத்தின் மூலியமா தான் இதாது இல்லையா? அப்போ இந்த பஞ்சபூதங்களும் நமக்குள்ள இருக்கு. இந்த வாய்ஸ் வெளியில வரணும், ஒரு சவுண்ட் வரணும்னா அது இந்த ஆகாசத்தினுடைய தன்மையில தான் இல்லையா? இந்த வேத சப்தங்கள், அப்படி இருந்த வேத சப்தங்களை இந்த ரிஷிகளானவா என்ன பண்ணினான்னா தபஸ் பண்ணி தன்னுடைய சரீரத்தெல்லாம் கஷ்டப்படுத்திண்டு வருத்திண்டு வால்மீகின்னு நம்ம சொல்றோமே, அவருக்கு ஏன் வால்மீகின்னு பேருன்னு இருக்கு. வல்மீகம் வல்மீகம் இவ புத்திகா. வல்மீகம்னா எறும்பு. எறும்பு புத்து கட்டுற அளவுக்கு தபஸ் பண்ணாராம். நமக்கு ஒரு கொசு கடிச்சா கண்ணை திறந்துடும், ஃபேன் ஆஃப் ஆனா கண்ணை திறந்துடும். கொசு கடிச்சா அவர் என்ன பண்ணார், தான் எறும்பு புத்து கட்டுற அளவுக்கு தபஸ் பண்ணார். யாருக்காக? நம்ம ராமாயணம் பேசணும் இல்லையா, ராமனை நினைக்கணும்னு இல்லையா? அப்போ அந்த அதுக்காக அவர் தபஸ் பண்ணார். அதனாலதான் அவர்கள்லாம் நம்ம ரிஷிகள்னு சொல்றோம். மகான்கள், ரிஷிகள், யோகிகள், குருமார்கள் இதெல்லாம் இருக்கு. எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரிஷிகள் வேற, யோகிகள் வேற, முனிவர்கள் வேற. மௌனமா இருக்கிறதுனால அவர்கள் மௌனிகள், அதனால முனிவர்கள். யோகிகள் அப்படின்னா அவர்களால இந்த அஷ்டமா சித்தியும் பண்ண முடியும், என்ன வேணா பண்ண முடியும். குருமார்கள் அப்படிங்கிறவா ரொம்ப கூடமான தத்துவத்தை, ரகசியமான விஷயத்தை நமக்கு உபதேசம் பண்ணி நம்ம வாழ்க்கையில ஞானத்தினால உபதேசம் பண்ணி நம்ம முன்னேற்றதுனால அவர்களுக்கு குருன்னு பேர். ஆச்சாரியன் அப்படின்னாக்க தான் ஒரு விஷயத்தை படிச்சு அதை தெரிஞ்சுட்டு தான் ஃபாலோ பண்ணி அடுத்தவர்களையும் ஃபாலோ பண்ண வைக்கிறவனுக்கு பேர் ஆச்சாரியன்னு பேர். இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கு. இவ ஒன்னொன்னோட கம்பேர் பண்ணிக்கிட்டார். இவர்கள் இப்படி இருக்காரு. இப்ப யோகிராம் சுரத்குமார் அவர் குளிக்கவே இல்லையே, அவர்லாம் என்ன ஹிந்து அப்படின்னு பேசணும், அப்படி கிடையாது. அவர்கள்லாம் யோகி. அவருடைய சரீரமே அக்னிதன்மையான சரீரம். நம்மளுடைய சாமானிய திருஷ்டியில ரமணர் எப்படி இருந்தார், இதே மகாபெரிவா எப்படி இருந்தார். மகாபெரிவா மாதிரி நம்ம அனைத்து சனாதனிகளும் நினைச்சுக்க வேண்டிய ஒருத்தர் மகாபெரிவா. எப்படி வேணா வாழ்ந்துள்ளான்னு இல்லை, அப்படி நிருசிம்ம பாரதிகள் மாதிரி மகாபெரிவாள்லாம் நம்ம நித்தியமும் நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய நூற்றாண்டுல இப்படி ஒருத்தர் வாழ முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு எளிமை, எல்லா இடத்துக்கும் நடந்தே போறது. தன்னை வருத்திக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரே, எதுக்கு? அவர்களுக்கு பூணலும் கிடையாது, சிகையும் கிடையாது. சன்னியாசம் வாங்கும்பொழுது இது ரெண்டையும் கலைஞ்சிடுவா. காரணம் என்னன்னா அதன் மூலியமா பாப புண்ணியம் அவர்கள்ட்ட சேரும் இல்லையா? அதை கலைஞ்சுட்டா என்ன ஆயிடும்? அவர் அத்தனை புண்ணியம் பண்றா, அத்தனை பூஜை பண்றா, யாருக்கு? நம்மளுக்காக தான். நம்ம போய் நமஸ்காரம் பண்றோம், நம்ம வாங்கி வந்துடும். இப்படி இந்த சன்னியாசிகள் மகான்கள்லாம் நமக்காக அவர்கள் தபஸ் பண்ணி அவர்களுடைய தபஸை நமக்கு தியாகம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி இந்த மகான்கள் எல்லாம் நம்ம நமஸ்கரிக்கணும். நம்மளுடைய சாமானிய திருஷ்டியில இவரை அவரோட கம்பேர் பண்றது, அவரை இவரோட கம்பேர் பண்றது, இதுல இது பெஸ்ட்ன்னு சொல்றது. நம்ம யாரு ஜட்ஜ் பண்றதுக்கு? நம்ம யார்? நமக்கு எந்த யோக்கியத்தையும் இல்லை. நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் மனுஷர்களா இருக்கோமான்னு நம்ம முதல்ல சர்ச் பண்ணணும், அதை முதல்ல ஜட்ஜ் பண்ணணும். மனுஷ சரீரத்துல இருக்கோம், மனுஷனா இருக்கிறதுக்கு இத்தனை குவாலிட்டிஸ் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம், டைரக்டா மகான்களை அடிக்கிறோம். அவர்கள் என்ன? ஸோ யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம இங்க வரல. ஸோ நம்மளை தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். பக்தின்னு சொன்னா என்னன்னா சாஸ்திரம் சொல்றது ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி அபிதீயதே. பக்தி இஸ் த ஈஸியஸ்ட் வே டு அட்டைன் லிபரேஷன் சொல்றது. அந்த பக்தி என்ன அப்படின்னு கேட்டா ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது பக்தின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போகணும், பக்குவப்படுற வரைக்கும். பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் நமக்குள்ள பகவானை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜீவராசிகள் அனைத்தையும் பகவானா பார்க்கணும், அனைத்தையும் ஆத்மஸ்வரூபமா பார்க்கணும். இதெல்லாம் ஹையர் லெவல்.
அதனாலதான் நம்ம அவளை என்ன சொல்றோம், ஆத்ம ஞானிகள் அப்படின்னு சொல்றோம். அதை அடைஞ்சவா, தெரிஞ்சின்றவா. ரிஷிகள் எப்படின்னா அவர்களுக்கு பத்தினி எல்லாம் உண்டு, கல்யாணம் பண்ணிப்பா, குழந்தைகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா என்ன பண்ணுவா, தவ வாழ்க்கை வாழ்வா, நெறிமுறையா இருப்பா. இப்போ நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆகாரத்துக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு பழைய சாதம் தான் இருக்கு, அதை ஜலத்தை வடிகட்டிட்டு சாப்பிடணும்னா அவன் பழைய சாதம் சாப்பிட்றது பெரிய விஷயம் இல்லை. அவன் முன்னாடி பஞ்சவிதமான பக்ஷணங்கள் இருக்கலாம். பஞ்ச பக்ஷணம் தான் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சோஷ்யம், பேயம், காத்தியம் இப்படின்னு 5 விதம் இருக்கு. கடிச்சு சாப்பிட்றது, நக்கி சாப்பிட்றது, உறிஞ்சி சாப்பிட்றது, இப்படி எல்லாம் 5 விதம் இருக்கு. இப்படி ரசஸ்வாரமா ஜனத்தன்மையா இருக்கிறது, குடிக்கிறது, இப்படி எல்லாம் கடிச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி 5 விதமா இருந்தா பஞ்சபக்ஷணம்னு பேர். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், 5 விதமான பக்ஷணம், நம்ம சாப்பிட்ற இலையிலேயே 15 இருக்கு. அது அர்த்தம் இல்லை. பஞ்சபக்ஷணம்னா என்ன அர்த்தம்னா 5 விதமா சாப்பிட்றது. இத்தனை இருந்து அவன் மோர் சாதம் சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுதான் பிரயோஜனம். எதையும் இல்லாத போது அனுபவிக்காம இருக்கிறது பிரயோஜனம் பெரிய விஷயம் இல்லை. எல்லாம் இருந்து கட்டுப்பாடோட இருக்கிறது, அதுக்கு பேரு தான் ரொம்ப பெரிய. அதுதான் அந்த ரிஷிகள்லாம் எப்படி இருந்தா அப்படி அவ வாழ்க்கையை வாழ்ந்த. அவர்கள் என்ன பண்ணா, நமக்காக அன்வைச்சம் தேவாஸ் தபசாஸ்ரமேண தாம் தேவீம் வாசகும் ஹவிஷா ஜஜாமஹே அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த வேதத்தை அன்வயம் பண்ணி, இந்த கடியில எல்லாராலையும் வேதம் படிக்க முடியாது, சாஸ்திரம் படிக்க முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணா, ஒரு வேதத்தை ஒருத்தர்கிட்ட பிரிச்சு கொடுத்தார். ஒன்னா இருந்த வேதத்தை வியாசாச்சாரியாள்னு ஒருத்தர் விபாகம் பண்ணினார். விபாகம் பண்ணி என்ன பண்ணார், பைதர் அப்படிங்கிற மகர்ஷிகிட்ட ரிக்வேதத்தை கொடுத்தார், சுமந்துங்கிற மகர்ஷிகிட்ட அதர்வ வேதத்தை கொடுத்தார், ஜெய்மினி அப்படிங்கக்கூடிய மகர்ஷிகிட்ட சாமத்தை கொடுத்தார், வைசம்பாயனர் அப்படிங்கிற மகர்ஷிகிட்ட யஜுர்வேதத்தை கொடுத்தார். நம்ம பிரம்மயஜத்துல வரும் சுமந்து, ஜெய்மினி, வைசம்பாயன, பைட. இப்படி இந்த 4 வேதத்தை 4 பேர்கிட்ட பிரிச்சு கொடுத்து, இந்த சூத்திரங்கள், சூத்திரம்னா யஜுர்வேதத்தை படிக்கக்கூடியவா ஆபஸ்தம்பம், போதாயனம், சத்யாஷாடம் இப்படிங்கிற சூத்திரத்துல வருவா. காத்தியாயனம் சுக்ல யஜுர்வேதிகள்னா, சாமவேதி அப்படின்னா திராகியாயன சூத்திரத்துல வரக்கூடியவா, ரிக்வேதிகள் அப்படின்னா ஆஸ்வராயனங்கிற சூத்திரத்துல வரக்கூடியவா. இப்படி ஒரு வேதத்துல என்னென்ன சூத்திரத்துல வராலோ இதைதான் நம்ம அபிவாதியில சொல்றோம். அபிவாதியன்னு சொல்லிட்டு ஒரு கோத்திரம்னு ஒண்ணு சொல்லுவோம், சூத்திரம்னு ஒண்ணு சொல்லுவோம். இந்தந்த சூத்திரத்துல வந்தவா இதை நீங்க ஆசிரியம் பண்ணுங்க, இந்தந்த வேதத்தை படிக்கும், அட்லீஸ்ட் இந்த வேதத்தையாவது படிக்கணும்னு கொடுத்தா. அதுலயும் நம்ம ரிஷிகள் என்ன பண்ணா, நம்ம மேல இருக்கிற கருணையினால ஒரு விஷயம் பண்ணா, வேற முழுக்க படிக்க முடியாதுப்பா, ஆனா ஒண்ணு பண்ணுங்க, ஸ்வசாக உபனிஷத் கீதா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் ருத்ரம் ச பௌருஷம் சூக்தம் நித்யம் ஆவர்த்தயே புதஹா. புதஹான்னா அறிவுள்ளவன், அதனாலதான் புதன்னா நல்ல அறிவு கொடுக்கக்கூடியவர், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் அது என்ன சொல்றார், அறிவுள்ளவன், சாஸ்திர விஷயங்கள்ல பக்தி உடையவன். என்ன படிக்கணும்னு கேட்டா, அவரவர்களுடைய சாக்கையில வந்த உபனிஷத்தை படிக்கணும். பகவத்கீதை சாட்சாத் பகவானே நமக்கு உபதேசம் பண்ணது, மற்றதெல்லாம் மனுஷர்கள் பண்ணது. பகவானே உபதேசம் பண்ணினதுனால அதுக்கு மகத்துவம் ஜாஸ்தி. கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹிங்கற. அப்படி பகவத்கீதையை படிக்காம மற்ற சாஸ்திரங்கள் படிச்சு என்ன பிரயோஜனம்? யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மா, சாட்சாத் பகவானுடைய முககமத்து நமக்கு வந்தது, அதை படிக்கணும். என்னென்ன படிக்கணும்? உபனிஷத் படிக்கணும். அவரவர்கள் என்ன வேதமோ அதை சார்ந்த உபனிஷத்தை படிக்கணும். எல்லா வேதத்துக்கும் உபனிஷத்து உண்டு. ஏகைகோபனிஷன் மதா ஏகைகோஸ்து சாகாயாம். அப்புறம் இந்த பகவத்கீதையை படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்லோகத்துக்காவது அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் நித்தியம் கார்த்தால சாயங்காலம் அல்லது ஒரு வேளையாவது, அதுவும் முடியலையா ஒரு சனிக்கிழமையாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணணும். அடுத்தது ஸ்ரீருத்ரம். பரமேஸ்வரன் இந்த இயற்கையே பகவான், நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியவர். இறைவன் சொன்ன அர்த்தம் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியவர். அந்த பரமேஸ்வரனை இந்த இயற்கையாவே ஸ்துதி பண்றது ஸ்ரீருத்ரம். எதை பார்த்தாலும் பகவான். ஒரு மலையை பார்த்தா பகவான், ஒரு மண்ணை பார்த்தா பகவான், ஒரு மண்ணே ஒரு கூடார மாதிரி இதா இருக்கு அப்படின்னா பகவான், ஒரு மரம் செடி கொடியை பார்த்தா பகவான், ஒரு உயிரை பார்த்தா பகவான், ஒரு நாயை பார்த்தா பகவான், அந்த நாயை சாப்பிடக்கூடியவனை பார்த்தா பகவான், நமஸ்வப்யா ஸ்வபதிப்யா நாயை மேய்க்கக்கூடியவனை பார்த்தா பகவான், நமஸ்கபர்தினே சத்யுக்த கேசாஜ ஜடாமுடியோட இருக்கக்கூடியவனை பார்த்தா பகவான், மொட்டை அடிச்சிருந்தவனை பார்த்தா பகவான். இது என்னன்னா சங்கரரை சொல்றது. ஆதிசங்கர பகவத்பாதால் மொட்டை அடிச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா. சன்னியாசிகள் மாத்திரம் தான் மொட்டை அடிச்சுக்கலாம், அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் மொட்டை அடிச்சுக்க கூடாது. இப்போ சுவாமிக்கெல்லாம் நம்ம முடி கொடுக்குறோமே, ஒரு துளி முடி வச்சுட்டு தான் அதை க்ஷௌரம் பண்ணுவா. மொத்தமா மழிக்க கூடாது. மொத்தமா மழிச்சுட்டா சன்னியாசின்னு அர்த்தம்.
பதி இழந்த பெண்ணும் லோக விவகாரத்தை விட்ட மனுஷனும் முடிய முழுக்க கொடுக்கலாம். மழிக்கிறதுன்னு பேரு, ஷேவ் பண்றது. அப்படி சன்னியாசி இப்படி எதை பார்த்தாலும் பகவான். அப்படி ஆதிசங்கர பகவத்பாதாலும் பரமேஸ்வரன் தான், ஜடாமுடியோட கூடியவர்களும் பரமேஸ்வரன் தான், எல்லா உயிர்களும் பரமேஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட பகவானை நமக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிற ஸ்ரீருத்ரம். அதெல்லாம் எல்லாரும் சொல்லுவா, அட்லீஸ்ட் ஒரு ருத்ர சமகமாவது தெரிஞ்சுக்கோ அப்படிங்க. அந்த ருத்ரத்தை தெரிஞ்சுக்கணும், புருஷ சூக்தத்தை தெரிஞ்சுக்கணும், பகவான் விஷ்ணுபரமா இருக்கக்கூடிய புருஷ சூக்தத்தை தெரிஞ்சுக்கணும். இப்படி இந்த 5 விஷயத்தையாவது பிராமண சமூகத்துல இருக்கக்கூடியவா அவசியம் படிக்கணும். அந்த வேதத்தை தெரிஞ்சுண்டு வேதம் சொன்ன அனுஷ்டானத்தை செஞ்சுண்டு அடுத்தவர்கள் நன்னா இருக்கணும், லோகம் முழுக்க நன்னா இருக்கணும், இயற்கை நன்னா இருக்கணும், பஞ்சபூதங்கள் நன்னா இருக்கணும் கூடிய பிரார்த்தனையா இருக்கிற சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு பரோபகாரத்தோட நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தா நமக்கும் மோட்சம் துல்லியம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லைன்னு சொன்ன. நல்ல வண்ணம் வாழலாம், சௌக்கியமா இருக்கலாம், யாருக்கும் எந்த சிரமமும் வராது. தர்மத்தை அனுசாரம் பண்ண இல்லையா? நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைத்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம 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 என்ற 2 எழுத்தினால். ராமநாமா இருக்கே நமக்கெல்லாம் கிடைச்ச மிகப்பெரிய மருந்து. எதுவும் முடியலையா, பகவன் நாமாவது சொல்றது. நித்தியம் எது நடக்கும் பொழுதும் நல்லது கெட்டது எந்த சமயத்திலையும் பகவன் நாமா. ஒரு சிவசிவான்னு சொல்றோம், நாராயணான்னு சொல்றோம், ராமராமான்னு சொல்றோம், கோவிந்தான்னு சொல்றோம். ஏதோ ஒரு நாமா, ஏதோ ஒரு தெய்வம், அதை பிடிச்சிட்டு பக்தி பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை பவித்திரம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உபநயனமான இந்த குழந்தைக்கு பரிபூர்ண அனுகிரகம், அந்த வேதமாதாவுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஏற்பாடு படுத்தின எங்களுடைய அண்ணாக்கள் அவர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நமஸ்காரத்தை சொல்லிட்டு இங்க பெரியவர்களுக்கு என்னுடைய இந்த பாஷணத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு ஏதாவது அபராதம் ஏற்படுத்தியிருந்தா அதுக்கு க்ஷமாபணமும் கேட்டுட்டு இங்க என்னுடைய வார்த்தையை நான் பூர்த்தி பண்றேன். லோகம் முழுக்க சௌக்கியமா இருக்கட்டும், எல்லாரும் பகவானை நினைச்சுட்டு பகவத் கைங்கரியத்தோட அவரவர்கள் வாழ வேண்டியதுன்னு சொல்லிட்டு நான் பூர்த்தி பண்றேன். ஹர நம பார்வதி பதஜே, ஹர ஹர மகாதேவ, சத்குரு ஸ்வாமினஹ ஜெய், ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய்.